வாழ்க்கையிலே ஆண்டவன் எழுத்தப்படி அவர் வாழ்க்கையிலே ஆண்டவன் எழுத்தப்படி
குழந்தைகளை மீட்க சென்றார்கள். இன்னும் வரவில்லை. அவருக்கு என்ன ஆபத்து ஏதுன்னு எனக்கு தெரியவில்லை. ஒரு தங்கையானவள் நன்றாக இருக்கும் பொழுது அண்ணன் நினைக்க மாட்டேன். கஷ்டம் வரும்போது தான் அண்ணன் நினைப்பேன். உனக்கு எப்ப கஷ்டம் வரும்போதெல்லாம் அண்ணனா அண்ணா அண்ணா என்று அழைத்த உடனே ஓடி வந்து ஆபத்தை கற்போம். நான் நல்லா இருக்கும் போது நினைக்க மாட்டீங்க. கஷ்டம் வரும்போது தாய் விட்டு நினைச்சு. ஆமா, அப்பதான் நினைக்க தோணுமே. நல்லா இருக்கும் போது அண்ணன் நினைக்க தராது. சாப்பிடுவாங்க. அதனால இருக்கும்போது ஒரு உதவி செய்வன் தான் எதிர்பார்ப்பாங்க. நேரம் கூட தான் முடியாது போறது. கஷ்டம் வரும்போது தான் அண்ணன் நினைக்கணுமா? அதனால தான் வச்சிருக்கிறேன். உன் கணவனானவனை என்ன உரைத்து விட்டு சென்று இருக்கிறா? நான் ஒரு சுத்து மாடு ஓட்டணுமா? நான் என்னமா போகும் குறை தீர்க்க போறேன்? ஐயோ அண்ணா, ஏமா நான் எடையமா? நான் எடையா மடையா மாமி பெண்டாட மத்தளத்தை போய் அடிபட்டவன். நான் என்னமா பண்ண போறேன்? ஏன் அவசரப்படுறீங்க? முன்னால முடியலன்னா வேற எப்படி அண்ணா சொல்லுங்க அண்ணா. ஏமா நான் என்னமா பண்ண முடியும்? உங்க கஷ்டத்தை என்னால் தீர்க்க முடியுமா? அண்ணா, என் கஷ்டத்தை நாடிதான் உன்னிட்டு நான் வந்திருக்கேன். அந்த கஷ்டத்தை நீங்க தான் தீர்க்க வேண்டும். என்னுடைய கஷ்டத்தை நிற்க வேண்டும் அண்ணா என்று ஓடி வந்திருக்கிறார். ஆமாண்ணா, தங்கையை குறை தீர்ப்பது அண்ணனுடைய கடமை தானே. உண்மைதான். நீ 1000 தப்பு பண்ணாலும் அண்ணன் நம்ம அங்க வந்து தங்கா 1000 கஷ்டம் இருந்தாலும் சரி, உன்னுடைய குறை தீர்ப்பது அண்ணனுடைய கடமை அம்மா. அதான் உண்மை. உன்னுடைய குறை நான் தீர்க்கிறேன் அம்மா. இருந்தாலும் நீதான் அந்த குறையை நீ போர்க்க வேண்டும் தங்கா. அப்படியா? ஆமா. அந்த குறி என்ன குறை என்னன்னு சொல்லுங்க அண்ணா. அந்த மத தரக்கனை மடிப்பதற்கு என்னால் முடியாதம்மா. அது உன்னால் தான் முடியும். என்னால முடியும்? என்னால முடியுமா? ஆமா. அப்படின்னு என்ன சொல்லுங்க அண்ணா. தங்கா நீ என்னத்தை விடுத்தீங்கம்மா? சொல்லுங்க. இப்போது இருக்கிற உருவத்தை மாத்தி மாத்தி அகோர உருவமாக மாறி மாறி வீர சக்தியாக உருவொண்டு நீ சென்று மத தரக்கனை மடிக்க வேண்டும் அம்மா. அடடே, வீர சக்தியோடு நான் அவதாரம் எடுக்க வேண்டும். ஆமா, அப்படிதானே? உண்மைதான். அப்படியே ஆகட்டும் அண்ணா. அந்த உருவத்தை மாத்தி வா சொல்கின்றேன். ஆ